கையில இருந்தா ஸ்டாலின் சார் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேள்விப்படும் போது. ஆனா இப்போ எலெக்ஷன் வரும்போது எப்படியாவது அது நிப்பாட்டணும்னு எல்லாரும் நினைக்கும் போது அவரு எல்லாமே சேர்த்து ஒரே வாட்டி 5000 கொடுத்துட்டாங்க. அதுல எல்லாருக்கும் பைத்தியம் வந்துச்சு. பைத்தியம் பிடிச்சு என்ன சொல்றாங்க, இவங்க காசு கொடுத்து சோம்பேறி ஆக்குறாங்க, காசு கொடுத்து பிச்சைக்காரன் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள நான் வந்து நேர்ல கேள்வி கேட்கிறேன் இங்க இருந்து. இது பாலிடிக்ஸ் இல்ல, ஆஸ் எ விமன் நான் வந்து ஒரு நல்லது செஞ்சாரு செய்யணும். அது நீ எப்படி பிச்சைக்காரன் பிச்சை போடுறாங்கன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ரெஸ்பெக்டட் சிஎம் ஸ்டாலின் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். இந்த செலிப்ரேஷன்ஸ்ல இங்க எல்லாரோட கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னோட சகோதரர் சேகர் பாபு. அவர் நினைச்சா நம்ம 7 கடல் தாண்டி இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவார். அவருக்கு தேவையான மட்டும் இல்ல, நமக்கு தேவை இருந்தாலும் நம்ம ஒரு போன் கால் பண்ணா 7 கடல் தாண்டி அவர் இருந்தாலும் உடனே போன் எடுத்து என்ன தங்கச்சி சொல்லுங்க. அவரை பார்க்கும்போது நிறைய கத்துக்கிட்டேன் நான். அமைச்சராகவும் இருக்கணும், தொண்டராகவும் இருக்கணும். அப்பதான் ஜனங்க இதயத்துல இடம் கொடுக்க முடியும். அதுதான் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். நான் இந்த செலிப்ரேஷன் வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க வேற பார்ட்டில இருக்கீங்க, மினிஸ்டர் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல நீங்க போகலாமான்னு சொன்னாங்க. நான் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போல, நான் ஸ்டாலின் சாரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு இன்னும் சகோதரர் கூப்பிட்டதுனால நான் போறேன்னு சொல்றேன். சரி, வரும்போது நம்ம பேசினோமே ஸ்டாலின் சார் பத்தி. சோ அப்பதான் அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். நான் என் சுத்தி இருக்கிறவங்கள கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பாலிடிக்ஸ்னா எலெக்ஷன் மட்டும்தான் உங்க பார்ட்டி எங்க பார்ட்டி. ஆனா ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டா ஜெயிச்சவங்க சிஎம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே அவங்க சொந்தம். சோ எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை 1000 rupees எவ்ரி மந்த் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆந்திரால சொல்லிருக்காங்க சந்திரபாபு நாயுடு எவ்ரி இயர் 18 வயசு தாண்டினவங்களுக்கு வீட்டுல எவ்வளவு பேர் இருந்தா அவ்வளவு பேருக்கு 1500 கொடுக்கறேன்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஆகுது, ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனா உங்க சிஎம் சொன்னது சொன்னபடியா எவ்ரி மந்த் வீட்ல அந்த ஹெட் யார் இருக்காங்களோ அந்த ஹெட் அந்த லேடிக்கு 1000 rupees தான் போகுது. அது லீடர்னா ஒரு வார்த்தை கொடுத்தா அது சிஎம் சைன் பண்ண உடனே அவங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டே போனோம். அது கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பணக்காரங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ரொம்ப கம்மியா தோணும். ஆனா மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் அவங்களுக்கு 1000 பெரிய விஷயம் தான். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருக்கேன். சோ எனக்கு தெரியும் ஊர்ல இருக்கிறவங்க இல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கிடைச்சா அவங்க அந்த 1000 ரூபாய்ல அந்த வீட்டுக்கு தேவையான அரிசியோ பூண்டோ உப்போ புளியோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வேண்டிய கன்வசியோ இல்ல பசங்களுக்கு வேண்டிய விளையாட்டு பொருளோ இந்த மாதிரி நிறைய வாங்கலாம். சோ ஒரு விமனுக்கு வந்து எப்பவுமே வீட்டுக்கார மேலயோ புள்ள மேலயோ ஹஸ்பண்ட் மேலயோ டிபெண்ட் ஆகாம ஒரு 1000 ரூபாய்க்காவது நம்ம கையில இருந்தா அந்த கான்பிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சோ உங்களுக்கு அந்த பைனான்சியல் சப்போர்ட் ஸ்டாலின் சார் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேள்விப்படும் போது. ஆனா இப்போ எலெக்ஷன் வரும்போது எப்படியாவது அது நிப்பாட்டணும்னு எல்லாரும் நினைக்கும் போது அவரு எல்லாமே சேர்த்து ஒரே வாட்டி 5000 கொடுத்துட்டாங்க. அதுல எல்லாருக்கும் பைத்தியம் வந்துச்சு. பைத்தியம் பிடிச்சு என்ன சொல்றாங்க, இவங்க காசு கொடுத்து சோம்பேறி ஆக்குறாங்க, காசு கொடுத்து பிச்சைக்காரன் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள நான் வந்து நேர்ல கேள்வி கேட்கிறேன் இங்க இருந்து. இது பாலிடிக்ஸ் இல்ல, ஆஸ் எ விமன் நான் வந்து ஒரு நல்லது செஞ்சாரு செய்யணும்.
அது நீ எப்படி பிச்சைக்காரனா பிச்சை போடுறாங்கன்னு சொல்றீங்க, எப்படி சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா இப்ப வந்து கார்பரேட் அவங்க பாத்தீங்கன்னா 1000 கோடி கடன் வாங்குவாங்க, லட்ச கோடி கடன் வாங்குவாங்க, அதை திருப்பி கொடுக்காம ஏமாத்துவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, ரைட் ஆஃப் சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க. 1000 கோடி லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணும்போது யாருமே பேச மாட்டாங்க, அதை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கும் போது மட்டும் எல்லாரும் பொத்துக்கிட்டு வருவாங்க, உடனே அது ஒரு பெரிய தப்பா பேசுவாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அண்ட் ரெண்டாவது, இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுத்த காசு, நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் 2000, நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தா 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 கொடுத்தாலும் அது வந்து சொசைட்டிக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாய்ல நீங்க ப்ரொவிஷன் ஷாப்புக்கு போகலாம், துணி கடைக்கு போகலாம், இல்ல விளையாட்டு பொருள் பசங்களுக்கு வாங்க போகலாம், காசு இங்கே சுத்தும். ஸோ அதுல இருந்து வந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும், வந்த காசு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ போத் வேஸ் பெனிஃபிட் ஆகும். ஆமாண்ணா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளட் ஏற்றும் போது, தேவையும் போது பிளட் ஏற்றுவாங்கல்ல, அது எல்லா நரம்புக்குள்ள போய் அப்படி ஃப்ளோ ஆகும்போது எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்த காசு கூட நல்லபடியா எல்லாருக்கும் யூஸ் ஆயிட்டு கவர்மெண்ட் கூட யூஸ் ஆகும். அதனால அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க, அது தப்பா பேசாதீங்கன்னு சொல்றேன் எல்லாருக்குமே. அண்ட் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மகளிர் விடியால் பயணம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல தான் ஃப்ரீ பஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லா ஸ்டேட்ல எலெக்ஷன்னா ஃப்ரீ பஸ் சொல்லி ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோல வைக்கிறாங்க. சோ அது ஸ்டாலின் சார் இன்ஸ்பிரேஷனா எல்லாரும் எடுக்கிறாங்க. ஏன் மகளிருக்கு ஃப்ரீ பஸ் போடும்போது நான் சப்போர்ட் பண்றேன்னா, இப்போ 80% விமன் வந்து படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, எல்லாருமே வீட்டுக்கு தேவையான இதுக்குதான் பஸ் யூஸ் பண்றாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு சினிமா போறதுக்கோ இல்ல டைம் பாஸ்க்கோ யாரும் யூஸ் பண்ணலாம். சோ ஒரு மாசத்துக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு ஆகும் நீங்களே யோசனை பண்ணுங்க. மார்க்கெட் போனோம், ஆபீஸ்க்கு போனோம், படிக்க போனோம், சோ வீட்டுக்கு வேலைக்காரி கூட வீட்டுக்கு போனோம்ல, இங்க இருந்து அந்த தூரம் போகணும், ஒரு 4-5 வீடு பண்ற போது. சோ இந்த மாதிரி நிறைய விதத்துல விமனுக்கு யூஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 880 ல இருந்து 1000 ரூபீஸ் சேவ் ஆகுது இல்ல, அது கூட இன்டைரக்டா உங்களுக்கு ஸ்டாலின் சார் கொடுக்குறாங்க. அது இன்னொரு ஆடட் பெனிஃபிட் தான். சோ லேடிஸ மதிச்சு அவங்களோட சொந்த வீட்டுல அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க எப்படி நல்லபடியா சேஃபா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாலின் சார் செய்யும் போது அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா அது பாலிடிக்ஸ் நான் எப்பவும் பார்க்க மாட்டேன், ஒரு லீடர்ஷிப். அது ஒரு லீடர்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யணும். அதுல இது ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ட் மூணாவது, 45 இயர்ஸ் மேல வயசான ஆண் பெண் 2 பேருக்குமே வீட்டுக்கிட்டவே மருத்துவம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பிபி, சுகர் இது எல்லாமே ரெகுலரா வந்துருச்சு. சோ கண்டிப்பா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க முடியாதனால அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கிட்டே மந்த்லி ஒரு வாட்டி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோ அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு ஆளை வச்சு அவரை கூட்டிட்டு போனோம்னா எல்லா வேலை விட்டுட்டு, அது ரொம்ப கஷ்டமானது. சிட்டில எல்லா வேலை செஞ்சாதான் நம்ம பொழைக்க முடியும். சோ அந்த மாதிரி நேரத்துல உங்களோட கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்க வீட்டாண்டே அந்த மருத்துவம் அனுப்புறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இந்தியாவே யாரும் செய்யாத இன்னொரு புதிய ஒரு நியூ இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயுமே மிட் டே மீல்ஸ் தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா காலை உணவு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு, நான் பொலிட்டிஷியனா 25 வருஷமா இருக்கு, எந்த ஸ்டேட்ல கேள்விப்படல. இது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். ஏன்னா வேலைகளுக்கு போற பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுக்க முடியலையாங்கிற அந்த வருத்தம் இல்லாம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டோட அவங்க ஸ்கூல்ல வந்து ஹாப்பியா சாப்பிட்டு நல்லா படிக்கலாம்.
சாப்பிடாம உட்கார்ந்த படிப்பு மேல எப்படி கவனம் வராது. சோ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தாதான் பசங்கள் வந்து நல்லா படிக்க முடியும். நல்லா படிச்சதானா லைஃப்ல நல்லபடியா செட்டில் ஆக முடியும். சோ அவர் வந்து அந்த பிரெக்னெண்டா இருக்கிற லேடி அவங்க வயிற்றுல அந்த கருவையில இருந்து வயசான காலம் வரைக்கும் யாருக்கு என்ன என்ன நல்ல உதவிகள் பண்ணணும்னு யோசனை பண்ணி அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாரு. அதனால ஸ்டாலின் சார் எப்பவுமே சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா 100 ஆண்டு நல்லபடியா இருக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிறேன். சோ அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்ல இவ்வளவு பேர் கலந்துகிட்டு இவ்வளவு சந்தோஷமான சமையல் என்ன வந்து இங்க கெஸ்டா கூப்பிட்டதுக்கு என்னோட சகோதரருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சோ எனக்கு தமிழ் அவ்வளவு ஃப்ளூயண்டா பேச முடியாது. ஆனா நான் வந்து நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டதுனால அது எப்படியாவது உங்ககிட்ட சேர்க்கணும் சொல்லணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்றவங்க ஒரு தாயாவும் தந்தையாவும் அன்னையாவும் இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகள் செய்யற ஸ்டாலின் சார நீங்க எல்லாம் கூட இருந்து மறுபடியும் அவரை சக்சஸ்ஃபுல்லா முன்னுக்கு கொண்டு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். வணக்கம்.